அதனால ஜூலை 25 அன்னைக்கு போராட்டம் வெற்றிகரமா முடிஞ்சது அப்படின்னு கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி அறிவிச்சது. அதே வேகத்துல நந்தன் நிலேக்கனி தலைமையில தேர்வு சீர்திருத்தங்களை மேற்கொள்றதுக்காக அதிகாரமிக்க உயர்மட்ட குழுவை பிரதமர் நியமிச்சார். தேர்வு முறைகேடுகள் மற்றும் வினாக்கால் கசிவை தடுக்க பொது தேர்வுகள் முறைகேடு தடுப்பு திருத்த மசோதாவையும் மக்களவையில தாக்கல் செய்யப்பட்டது. கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி நடத்தின இந்த போராட்டம் இந்திய ஜனநாயகத்துல மிக முக்கியமான வரலாறா பதிவாயிருக்கு. அரசியல் ரீதியா அக்கறை இல்லாதவங்க, இந்த ரீல்ஸ் உலகத்துல வாழ்றவங்கன்னு முத்திர குத்தப்பட்ட இந்த ஜென்சி இளைஞர்கள் தங்களோட உரிமைகளுக்காக எந்த அளவு உறுதியோடு போராடுவாங்கன்னு இந்த உலகத்துக்கு இந்த போராட்டம் எடுத்துக்காட்டு. சாதி, மதம், இனம், பால், வயது பேதம் இல்லாம ஒன்னா நின்று குரல் எழுப்பி இந்த தேசத்தையே அதிர வச்சிருக்காங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நினைச்சா ஆட்சியாளர்களை கேள்வி கேட்கவும் பொறுப்பேற்க வைக்க முடியும் அப்படின்னு இந்த வெற்றி உணர்த்தது. ஜனநாயகத்தையும் சத்தியாகிரகத்தையும் எந்த அளவுக்கு இந்த தலைமுறை நம்புன்றதுக்கு இந்த போராட்டம் உதாரணமா இருக்கு. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. தேங்க்யூ.